கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1948களில் வெளிவந்த ராஜா மணி அல்லது ஓர் அபூர்வ மர்மம் என்ற துப்பறியும் நாவலை காண உள்ளோம். இதன் ஆசிரியரான ஆரணி குப்புசாமி முதலியார் ஏறத்தாழ 75 நாவல்களை எழுதியுள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை துப்பறியும் நாவல்களே. அக்காலத்தில் நடுத்தர மக்களிடையே புத்தகம் படிக்கும் பழக்கம் பரவுவதற்கு இவரது எழுத்துக்கள் முக்கிய காரணமாக அமைந்தன. இவரது நாவல்களும் பெரும்பாலும் ஆங்கில நாவல்களை தழுவியே எழுதப்பட்டவை. அதிகாரம் 5. ஆனந்த் சிங்கும் ஜெய்சிங்கும் பூபாலப்பள்ளியின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினார்கள். ஒரு வேலைக்காரன் வந்து கதவை திறந்ததும், ஆனந்த் சிங், பூபாலப்பிள்ளை வீட்டில் இருக்கிறாரா? நாங்கள் அவரை கண்டு பேச வேண்டும் என்றான். வேலைக்காரன், ஐயா, அவர் போஜனம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பெயரை கூறினால் நான் சென்று அறிவிக்கிறேன் என்றான். ஆனந்த் சிங், அப்படி அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். ஒரு நிம்மதியான அறையை காட்டு. நாங்கள் அவர் போசனத்தை முடித்துக் கொண்டு வரும் மட்டும் காத்திருக்கிறோம் என்றான். வேலைக்காரன் அவ்வாறே செய்கிறேன் என்று அவர்கள் இருவரையும் அங்கிருந்த கூடத்தின் வழியாக அழைத்துச் சென்று ஒரு சிறிய அறையின் கதவை திறந்தான். அந்த அறை சுத்தமாகவும் தடித்த அழகிய திரைகள் விடப்பட்டும் இருந்தது. வேலையால் அவர்களை அங்கு உட்கார வைத்துவிட்டு, நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று எஜமானனுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறிவிட்டு துரிதமாக போஜன அறையை நோக்கி சென்றான். ஜெய்சிங், நாம் இங்கு வந்திருப்பது பூபாலப்பிள்ளைக்கு அவ்வளவாக பிடிக்காது என்று நினைக்கிறேன். வேலைக்காரன் கூறியதும், அவன் தன் கூட போஜனம் செய்கிறவர்களை விட்டு எழுந்து வந்து விடுவான் என்று நினைக்கிறாயா? அவன் குணம் சரியாக எனக்கு விளக்கவில்லை. உன் அபிப்பிராயம் எப்படியோ என்று ஆனந்த சிங்கை வினவினான். இல்லை, பூபாலப்பிள்ளை நாம் நினைப்பது தவறாக இல்லாதிருந்தால் அவன் மனதைரியமுடையவன் என்றே நினைக்கிறேன். அவன் மனம் கலக்கமடைந்ததாக அவன் முகத்தில் ஒரு நரம்பு கூட அசங்காது என்பதை காண்போம். நானும் அப்படியே அச்சப்படுகிறேன் என்றான். ஆனந்த் சிங் அந்த அறையின் அலங்கரிக்கப்பட்ட சுவர்களையும் அங்கிருந்த விலையுயர்ந்த அழகான சாமான்களையும் நோக்கி புன்னகை புரிந்தான். ஜெய்சிங்கை நோக்கி, உனக்கு அப்படித்தான் தோன்றும் என்றான். மறு நிமிடம் ஒரு வேலையால் கையில் புட்டிகளும் கிண்ணங்களும் வைத்த ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு வாயிற்படியில் நின்றான். அவனை கண்டதும் இருவரும் மிக்க வியப்படைந்தார்கள். அந்த வேலையால் தான் கொண்டு வந்த ஒயின்பானம் முதலியவற்றை மேசை மேல் வைத்து, ஐயன் மீர், எஜமானன் தமது வந்தனத்தை கூற சொன்னார். நீங்கள் சந்தோஷத்தோடு காலத்தை போக்குவீர்கள் என்று அவர் நம்புகிறார். கூடிய சீக்கிரத்தில் வந்து தங்களை காண்பதாக கூறினார் என்றான். வேலைக்காரன் சென்றதும் ஜெயின் சிங் ஒயின் புட்டியை தொட கையை நீட்டினான். அச்சமயம் ஆனந்த் சிங், அவனுடைய ஒயினை நாம் தொடாமலே விட்டுவிடுவது நலம் என்றே எனக்கு தோன்றுகிறது என்றான். இதை கேட்டதும் ஜெய்சிங் திடுக்கிட்டு அயர்ந்து விட்டான். இருவரும் அதன் பிறகு அரை மணி நேரம் வரை பேசாமல் இருந்தார்கள். போசன அறையிலிருந்து பலர் கேளிக்கையாக பேசும் சத்தம் இவர்கள் செவிகளில் வீழ்ந்தது. அதன் பிறகு அங்கு வந்திருந்த விருந்தினர் ஒவ்வொருவராக இவர்கள் இருக்கும் அறையின் முன்னுள்ள தாழ்வாரத்தின் வழியாக வெளி செல்வதை கண்டார்கள். அங்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் ஆடவர்களே. பூபாலப்பிள்ளை ஸ்திரீகள் ஒருவரையும் விருந்திற்கு அழைப்பது வழக்கமில்லை. அங்கு நடக்கவிருந்த விருந்து துரைத்தன விவகாரத்தில் பூபாலப்பிள்ளைக்கு நெருக்கமான ஒரு நண்பருக்காக வைக்கப்பட்டிருந்த விருந்துதான். அந்த நண்பருக்கு சமதையான அந்தஸ்தில் இருப்பவர்களே அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள். விருந்தினர் அனைவரும் சென்று சற்று நேரம் கழித்து பூபாலப்பிள்ளை இவர்களிடம் வந்து இவர்களை காக்க வைத்ததற்காக மரியாதையாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, நீங்கள் மிக்க அசத்தர்மமான சமயத்தில் வந்துவிட்டீர்கள். என்ன வேலையாக என்னிடம் வந்தீர்களோ? வெகுவாக துரைத்தன சம்பந்தமான விஷயமாகவே வந்திருப்பீர்கள் என்று நான் உத்தேசிக்கிறேன் என்றான். அந்த சமயம் ஆனந்த் சிங்கின் முகத்தில் உண்டான ஒருவித துணிகரமான பார்வையை கண்ட ஜெய்சிங் மிக்க வியப்படைந்தான். ஆனந்த் சிங், இவன் என்ன நம்மை அறியாதவன் போலவே கலாய்த்து பேச முயல்கிறானோ என்று சிந்தித்து கொண்டே, எங்கள் விவகாரம் ராஜாங்க விவகாரத்தை பற்றியதல்ல, ஆயினும் முக்கியமானதுதான். தயவுசெய்து கதவை மூடுகிறீர்களா என்றான். அம்மொழிகளை கேட்டதும் பூபாலப்பிள்ளை மிக்க வியப்படைந்தார். எனினும் திரும்பி போய் கதவை மூடிக்கொண்டு அவர்கள் எதிரில் வந்து நின்று உற்று நோக்கினார். உடனே அவர் முகத்தில் ஒரு மாறுதல் உண்டாயிற்று. நான் உம்மை பார்த்திருக்கிறேன் என்று கருதுகிறேன் என்றார். ஆனந்த் சிங் ஆம் என்று தலையசைத்து, முன்பு இதே வீட்டில் தங்களை கலந்து பேசும் கௌரவத்தை பெற்றிருக்கிறேன் என்றான். பூபாலப்பிள்ளையின் முகத்தில் அப்பொழுது தோன்றிய குறியால் அவர் இவர்களை பூரணமாக அறிந்து கொண்டார் என்று விளங்கிற்று. ஆமாம், நினைவிருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன் இந்த வீட்டில் இருந்து ஒரு வேலைக்கார பெண், யாரோ ஒருத்தி ஓடிவிட்டாலே, அந்த விஷயத்தில் நீங்கள் சிரத்தை எடுத்துக் கொண்டீர்கள். அவளை கண்டுபிடித்தீர்களோ என்று சற்றும் அதை பற்றி கவலை இல்லாதவர் போல கேட்டார். ஆனந்த் சிங், கண்டுபிடித்தோம் என்று நினைக்கிறோம். தான் கொன்றவர்களை நதி அப்போதைக்கப்போது வெளியிடுகிறதையா என்றான். பூபாலப்பிள்ளை, உண்மையாகவா என்று வேண்டுமென்றே ஆற்றில் விழுந்திருக்கிறாள் என்று நீங்கள் கருதவில்லை என்று நினைக்கிறேன். ஒரு காலத்தில் என் வீட்டில் வசித்த ஒரு பெண்ணுக்கு அத்தகைய விபத்து நேர்ந்ததற்காக நான் விசனிக்கிறேன். என்ன கஷ்டம் அல்லது துன்பம் நேர்ந்து அவளை அப்படி செய்யும்படி தூண்டியதோ என்றார். ஆனந்த் சிங் அவர் அருகில் சென்று, அதை அறிவதற்கே நாங்கள் இங்கு வந்தோம் என்று கூறி துணிகரத்தோடு ஆனால் பூரண மரியாதையோடு, அந்த பெண்ணை சமீப காலத்தில் கண்ட தாங்கள் இதை பற்றி சொல்ப விவகாரமேனும் வெளியிடக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றான்.
பூபாலப்பிள்ளை ஆனந்த் சிங் அனுப்பிய சீட்டில் உள்ள பெயரை பார்த்து, ஆனந்த் சிங், நீங்கள் முன்பு இங்கு வந்திருந்த போது அந்த பெண்ணை பற்றி எனக்கு சற்றும் நினைவில்லை என்று கூறினேனே. அத்தகைய ஒரு பெண் என் வீட்டில் இருந்தாள் என்பதே எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்னை எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் அவ்வளவும் உயர்த்தமான சம்பாஷணையாகவே முடியும் என்றார். ஆனந்த் சிங் தலையசைத்து, இந்த வீட்டில் அப்பெண்ணுக்கும் தங்களுக்கும் எத்தகைய சம்பந்தம் இருந்த போதிலும் நான் அதை பற்றி கூறவில்லை. சில நாட்களுக்கு முன் பெரிய தெருவின் கோடியில் தாங்கள் அந்த பெண்ணை கண்டு பேசியதை பற்றி நான் கூறினேன். தாங்கள் இவளை கண்டு பேசினீர்கள் அல்லவா என்றான். இவற்றை கேட்டதும் பூபாலப்பிள்ளையின் முகத்தில் ரத்தம் ஏறி சிவந்து விட்டது. அவர், ஐயா, நீர் அளவு மீறி போகிறீர் என்று கூறி சட்டென்று வாய் மூடிக்கொண்டார். அவர் மிக்க தற்பெருமையும் கௌரவத்தையும் கவனிப்பாராயினும் இவரிடம் கோபப்பட தேவையில்லை என்பது போல தோன்றியது. அது கோபத்தை வெளியிட இது சமயம் அல்லவென்று கருதியிருந்தாலும் கருதியிருக்கலாம். 2 நிமிடம் கழித்து அவர், சில தினங்களுக்கு முன் நான் ஒரு வீதியின் கோடியில் ஒரு பெண்ணை கண்டு பேசினேன் என்பது உண்மையே. ஆனால் என் வீட்டில் வசித்துக் கொண்டிருந்தவள் அப்பெண்தான் என்று எனக்கு அப்பொழுதும் தெரியாது, இப்பொழுதும் தெரியாது. தக்க ரசு இல்லாமல் நான் அப்படி நினைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு மறுவினாடி ஒரு விதமான தீட்சணை பார்வையோடு நிமிர்ந்து நின்று, நான் யாரோ ஒரு ஏழை பெண்ணை வீதியில் கண்டு பேசினால் அதை கூட குறித்து கொள்ளவும் கவனத்தில் வைக்கவும் கூடிய விதமாக நகர போலீஸ் அதிகாரிகள் என்மேல் வேவு ஆளை வைத்திருக்கிறார்களோ என்றார். பூபாலப்பிள்ளை கூறிய மாதிரி கேட்டதும் ஜெய்சிங் மனம் கலங்கிவிட்டான். இத்தகைய கௌரவம் பொருந்திய பிரதான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய மனிதன் மேல் வேவு வைத்தது குற்றமாகிவிடுமோ? ஆனந்த் சிங் இதற்கு என்ன சமாதானம் கூறுவான் என்று தனக்குள் கலக்கமடைந்தான். ஆனால் ஆனந்த் சிங்கோ எத்தகைய விவகாரங்களாலும் எத்தகைய மனிதராலும் அவர்களிடம் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டிய மர்மம் இருக்கிறது என்று தெரிகிற வரையில் சற்றும் கலக்கமடைகிற மனமுடையவன் அல்ல. அதனால் அவன் அளித்த பதிலை கேட்டதும் ஜெய்சிங் தன் தலைவனை பற்றி மிக்க பெருமையை அடைந்தான். ஆனந்த் சிங் பூபாலப்பிள்ளை கேட்டதற்கு, யோகியதமான நடவடிக்கைக்குரிய எந்த மனிதனும் தன் நடவடிக்கைகளை அதிகாரிகள் வேவு பார்ப்பதற்கு ஆட்சேபனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவசியம் என தோன்றுமாறு சந்தேகத்தை உண்டாக்கிவிட்ட பின் வேவு பார்ப்பது தகுதியில்லை என்று எப்படி கருதலாம் என்றான். பூபாலப்பிள்ளை, அப்படியாயின் என் பின்னால் ஒரு ஆள் தொடர்ந்து பார்த்ததாகவா கூறுகிறாய் என்று வெளுத்த முகத்தோடு விரல்களை நெறித்து கொண்டு கேட்டார். இவர்கள் இருவரில் யார் நம் பின்னால் வந்தவன் என்று பார்த்தார். வந்தவன் மாறுவேடம் அணிந்திருந்ததால் யார் என்று அறிய அவரால் முடியவில்லை. அவர் கேட்ட கேள்விக்கு ஆனந்த் சிங், அப்படி செய்யாவிடின் வேறு மார்க்கமில்லை, செய்ய வேண்டியது அவசியமாயிற்று என்றான். பூபாலப்பிள்ளையின் முகம் சிவந்து விட்டது. அவர் கோபத்தோடு ஜெய்சிங்கை உற்று நோக்கி, நகரத்திற்குள்ளும் நகரத்தை விட்டு வெளியிலும் கூடவா என்று வினவினார். தாங்கள் அப்பிரபல பாங்கி கொள்ளைக்காரர்களை காணச் சென்றிருந்தீர்களே என்று ஜெய்சிங் கேட்டான். பூபாலப்பிள்ளை அம்மொழிகளை கேட்டதும் பெருமூச்சறிந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த அறையை உற்று நோக்கினார். அங்குள்ள ஒரு பக்கச்சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த ஒரு படத்தின் மேல் அவர் பார்வை தங்கியது. அது அவருடைய தந்தையின் படம் என்று ஆனந்த் சிங்குக்கு பின்னால் தெரிந்தது. பூபாலப்பிள்ளை அப்படத்தில் இருந்த உருவத்தை சற்று நேரம் நோக்கிவிட்டு திரும்பி ஆனந்த் சிங்கை நோக்கி, உனது சந்தேகங்கள் தான் என்னவென்று கூறு என்றான். ஆனந்த் சிங், இப்போது உன்மேல் சந்தேகங்கள் இருக்கின்றனவென்று நான் இங்கு வரவில்லை. தாங்கள் அன்று வீதியில் சந்தித்து பேசிய அப்பெண் இறந்து போனாள் என்று தங்களுக்கு கூறவும், இதை பற்றி உண்மையை அறிய தாங்கள் எங்களுக்கு உதவியா ஏதேனும் சமாசாரம் கூறக்கூடுமோ என்று கேட்கவுமே வந்தோம் என்றான். பூபாலப்பிள்ளை, நான் ஒன்றும் கூற முடியாதென்று உங்களுக்கு தெரியும். நீ கூறுகிறபடி என்னை ஒருவர் பின்பற்றி வந்து பார்த்திருந்தாரானால் நான் ஏன் அப்பெண்ணை கண்டு பேசினேன் என்பதையும் அக்கலர் இருந்த இடத்திற்கு ஏன் சென்றேன் என்பதையும் தெரிந்து கொண்டிருக்கலாம், தெரிகிறதா என்றார். ஆனந்த் சிங் இத்தகைய கேள்விகளை பொருட்படுத்தி விடையளிப்பவன் அல்ல. அவன் நிதானமாகவே, தாங்கள் என்ன சமாதானம் கூறுகிறீர்களோ அதை கேட்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். அதை கேட்டதும் பூபாலப்பிள்ளைக்கு மிக்க கோபம் உண்டாகிவிட்டது. அவர் ஆத்திரத்தோடு, என்னை இவ்வாறு கேட்க உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நீ கருதுகிறாயா? அப்படியாயின் என்ன காரணம் என்றார். ஆனந்த் சிங் கம்பீரத்தோடு நிமிர்ந்து பூபாலப்பிள்ளையை உற்று நோக்கி, தடையின்றி கூறுகிறேன், கேளும். ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தனுக்கு தங்களை போன்ற ஒரு பெரிய மனிதர் வீட்டிற்குள் வந்து அவருடைய குடும்ப விவகாரங்களை பற்றி இத்தகைய கேள்விகளை கேட்க எவ்வாறு தைரியமும் துணிகரமும் உண்டாகி இருக்கிறது என்பதை பற்றி விவகாரமாக கூறுகிறேன், கேளும். நீரே போலீஸ் துப்பறியும் சேர்ந்த காரியாலயத்தில் உட்கார்ந்திருக்கும் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் என்று எண்ணிக்கொள்ளும். அந்த சமயம் ஒரு மரியாதையான பெரிய மனிதர் வீட்டிலுள்ள காரியஸ்தி அங்கு வந்து, ஐயா, என்னிடம் தையல் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் கடந்த இரவு மிக்க அபூர்வமான விதமாக என் எஜமான் வீட்டிலிருந்து எப்படியோ காணாமல் போய்விட்டாள். நான் சாளரத்தில் கண்ட சில அத்தாட்சிகளால் அவள் பலவந்தமாக பிடித்து கொண்டு போகப்பட்டாள் என்றே நினைக்கிறேன் என்று கூறுகிறாள். அவள் மிக்க அவசரமாக உதவி வேண்டும் என்கிறாள். இத்தனைக்கும் அந்த பெண் தனக்கு ஒரு உறவும் இல்லை என்கிறாள். தனக்கு அவள் விஷயத்தில் ஏன் அத்தகைய சிரத்தை உண்டாயிற்று என்பதையும் கூறவில்லை. ஆனால் அவளை எப்படி ஆயினும் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிறாள். அதற்காக என்ன செலவாவதாக இருந்தாலும் தான் சேர்த்து வைத்திருக்கும் பணத்திலிருந்து கொடுப்பதாக கூறுகிறாள். உன் எஜமான் இந்த விஷயத்தில் சிரத்தை எடுத்துக் கொள்வதில்லையா என்று கேட்டபொழுது அவள் கலவரமடைந்து அந்த கேள்விக்கு பதில் கூறாமல் ஜாடையாக விட்டு விடுகிறாள்.
தன் எஜமான் வேலைக்காரரை பற்றி ஒன்றும் கவனிப்பதில்லை என்றும் அத்தகைய விவகாரங்களிலெல்லாம் தன்னிடமே விடப்பட்டிருப்பதாகவும் இன்னும் என்னென்னமோ கூறுகிறாள். மர்மம் இருக்கிறதென்று தெரிந்ததும் அதை பற்றி விசாரிக்க வேண்டியது அவசியம் என்று ஏற்படுகிறது. அவ்வாறு விசாரணை நடந்ததில் அவ்வீட்டின் எஜமானராகிய மர்ம புருடர் அப்பெண் காணாமல் போன அதே வேளையில் தோட்டத்தில் இருக்கிறார். தோட்டத்தின் ஓரத்தில் உள்ள வெளிவாயற்படியில் அருகில் இருக்கிறார் என்றும் கதவில் உள்ள கம்பிகளின் சந்து வழியாக வெளியில் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும் அந்த பெண் தன்னை பிடித்து சென்றவர்களிடமிருந்து தப்பித்துக் கொண்டு வீட்டிற்குள் செல்ல நினைத்தவள் போல வாயிற்படி என்று வந்தவள் அங்கு நிற்கும் தன் எஜமானனை கண்டதும் பெரும் பீதியடைந்து திரும்பியோடி மறுபடியும் தன் பகைவரிடமே பெரும்பாலும் சிக்கிக் கொண்டாள் என்றும் தெரிய வந்தது என்று கூறினான். மேலும் விசாரணை செய்ததில் இன்னும் 2-3 விஷயங்கள் தெரிய வந்தன. முதலாவது, இந்த மர்மமான பெரிய மனிதர் மாதர்கள் கூட்டத்தில் நன்றாக பிரகாசிக்க தகுதியுடையவரே எனினும் அத்தகைய இடங்களை புறக்கணித்துவிட்டு அங்கு செல்வதற்கு பதில் வீதிகளில் ஓரங்களில் திரிந்து கொண்டும் சந்து போந்துகளின் மூளை முடுக்குகளிலும் ஏழை பெண்களை கண்டும் அவர்களோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்தார் என்று தெரிய வந்தது. அவள் கடைசியாக கண்டு பேசிய பின் அவருடைய வீட்டிலிருந்து காணாமல் போய்விட்டாளே அதே பெண் என்றும் தெரிய வந்தது என்றதும் பூபாலப்பிள்ளை ஒருவித அதிகார துணியோடு, அங்கு நில், அந்த சந்தர்ப்பத்தில் நீ தவறிவிட்டாய், இது நடக்க முடியாத விஷயம் என்றார். ஆனந்த் சிங் ஏன் என்றான். இப்போது நீ கூறிய பெண் பிரகாசம் பொருந்திய பொன்னிறமான கூந்தலுடையவள். இந்த வீட்டில் இருந்த பெண் அத்தகைய கூந்தலை உடைத்தவளாக இருக்கவில்லை என்றார். ஆனந்த் சிங் பேஷ், தாங்கள் இவ்வீட்டில் இருந்த பெண்ணை கவனித்ததே இல்லை, உமக்கு தையல் வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணை பார்த்தது கூட இல்லை என்றளவா எண்ணினேன் என்றான். பூபாலப்பிள்ளை, நீ கூறும் பெண்ணுக்கு இருந்தது போன்ற கூந்தல் அவளுக்கு இருந்திருந்தால் நான் அவளை கவனித்தே இருப்பேன் என்றாள். ஆனந்த் சிங் நகைத்துக் கொண்டே தன் ஜேபியில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து திறந்து அதிலிருந்த ஓரோமங்களை கையில் எடுத்து, ஐயா, இதோ அப்பெண்ணின் தலைமயிரின் மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன் பாரும் என்று அவருக்கு காட்டி, பார்த்தீரா, அன்று தாங்கள் சந்தித்து பேசிய அப்பெண்ணின் கூந்தல் போன்றே பளபளப்பும் பொன்னிறமும் உடையதாக இருக்கிறது என்றான். பூபாலப்பிள்ளை அதை கரத்தில் வாங்கி பார்த்தார். அவருடைய கரம் நடுக்கலுற்றது. மனத்துடிப்போடு கரத்தை இருதயத்தில் அழுத்திக் கொண்டு, இதை எங்கிருந்து கண்டெடுத்தாய் என்று கேட்டார். ஆனந்த் சிங், அந்த பெண் மறைந்து போன இரவு தலை சீவ உபயோகப்படுத்தியிருந்த சீப்பிலிருந்து எடுத்தேன் என்றான். பூபாலப்பிள்ளை அந்த ரோமங்களை எறிந்துவிட்டு ஆனந்த் சிங்கின் முகத்தை உற்று நோக்கி, நாம் வீண் காலாட்சேபம் செய்கிறோம். நீ இப்பொழுது கூறியவை அனைத்தும் நீ இங்கு வந்ததற்கு காரணமாக போதுமானவை அல்ல. நீ என்னிடம் பேசிய மாதிரிக்கும் காரணமாக போதுமானவை அல்ல. நீ என்னதான் உள்ளத்தில் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ அலட்சியமாக நடத்தப்படத்தக்க ஆள் அல்ல என்றான். ஆனந்த் சிங் எழுந்து நின்று சட்டென்று ஜெய்சிங்கை நோக்கிய பின், ஆம், நீர் கூறுவது சரிதான். இன்னொரு விஷயம் இல்லாவிடின் இவை யாவும் நான் இங்கு வந்ததற்கு தக்க காரணமல்லதான். அதையும் கூறட்டுமா என்றான். மேலும் அப்பெண்ணை பற்றிதான் எனக்கு சிரத்தையுள்ளது. அதற்கு சம்பந்தப்படாத வேறு மர்மங்களை பற்றி பேச நான் இங்கு வரவில்லை என்றான். பூபாலப்பிள்ளை தன் கம்பீரமான பார்வை முழுமையும் ஆனந்த் சிங் மேல் நாட்டி, அப்படியாயி நாம் இன்னும் சம்பாஷிப்பது அனாவசியமே. நீ எனக்கு விரோதமாக என்ன சங்கதிதான் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னதான் குற கருதி வந்தாய் என்பதை அறியவே இவ்வளவு தூரம் இடம் கொடுத்தேன். ஏனெனில் சமீப காலத்தில் என் நடவடிக்கைகளை கண்டவர்களுக்கு அதன் மூலம் தெரியாத வரையில் அவை வியப்பாகவே தோன்றும் என்று நான் அறிவேன். இப்பொழுது நீ என் வீட்டிலிருந்து காணாமற் போன அப்பெண்ணின் விஷயத்தில் சம்பந்தப்படாத எந்த மர்மத்தை பற்றி உனக்கு அவசியமில்லை என்று கூறிவிட்டாய். நானும் உண்மையாக கூறுகிறேன். சமீப காலத்தில் நேர்ந்த என் நடவடிக்கைகளில் எதுவும் நான் எங்கு சென்றிருந்தாலும், யாரை கண்டிருந்தாலும், யாரோடு பேசியிருந்தாலும் என் வீட்டிலிருந்து காணாமல் போன அந்த பெண் விஷயத்தில் சற்றேனும் சம்பந்தப்பட்டதல்ல. அவள் என் வீட்டில் இருந்தபோது எனக்கு அறிமுகம் இல்லாதவளே. அவள் போய்விட்டதும் நான் அந்த சங்கதியை மறந்துவிட்டேன். ஆகையால் நமது சம்பாஷணை முழுவதும் பயனற்ற காரியமே என கூறினார். ஆனந்த் சிங், ஐயா பூபாலப்பிள்ளை, உமது வீட்டில் 11 மாதங்களாக வசித்து வந்து காணாமல் போய்விட்ட அந்த பெண் தங்களுக்கு அடியோடு தெரியாது என்ற சங்கதியை நான் நம்பவில்லை என்றான். பின்னர் ஒரு வினாடி, தங்கள் ரகசிய அறைக்கு வருகிறீர்களா? அங்கு ஒன்று இருக்கிறது. அதனால் நான் மூடத்தனமாக பேசவில்லை என்றும் முன்னே தங்களிடம் அம்மொழிகளை கூறிய பொழுது பெருமைக்காக கூறவில்லை என்றும் நன்கு விளங்கும் என்றான். பூபாலப்பிள்ளை வியப்படைந்த போதிலும் பேசாமல் அப்படியே ஆகட்டும் என்று தலையசைத்து வா என்றார். அதோடு என் அறைகளும் என் சகவாசமும் உனக்கு சொந்தம் என்று எண்ணிக்கொள். ஆனால் நீ கருதுவதற்கு சரியான காரணம் இருக்கும் என்பதை நிரூபிக்கத்தக்கது அங்கு ஒன்றுமே இராது என்றே நீ காண்பாய் என்றார். ஆனந்த் சிங், எதற்கும் நான் முயற்சி செய்தாவது பார்க்கட்டும், அப்போது எதுவும் என் மனதார தெரிந்துவிடும் அல்லவா என்றான். பூபாலப்பிள்ளை ஒருவித வெறுப்போடு நகைத்துக் கொண்டு சரிவா என்றார். ஆனந்த் சிங் ஜாடையாக ஜெய்சிங்கை அழைத்ததை கண்டதும் அவர், இவரும் கூட வரட்டும், எதற்கும் நீ கருதியது உண்மையா அல்லவா என்பதற்கு ஒரு சாட்சி இருப்பது நலம் என கூறினார். அவர்கள் அந்த அறைக்கு சென்றதும் பூபாலப்பிள்ளை ஆனந்த் சிங்கை நோக்கி, ஐயா, இதோ இந்த அறையும் இதில் உள்ளவைகளும் உன் வசத்தில் இருக்கின்றன. இப்பொழுது என்ன கூறுகிறாய் என்றார். ஆனந்த் சிங் அந்த அறையில் உள்ள எல்லா வஸ்துக்களிலும் அந்த அறைக்கு அலங்காரத்தை அளிக்கத்தக்கது ஒரே ஒரு வஸ்துதான். அது ஒரு படம்.
ஆனந்த் சிங் அதன் எதிரில் நின்றான். பூபாலப்பிள்ளை மிக்க வியப்படைந்து விட்டார். ஆயினும் அவர் முகம் எளிதில் மனக்கலக்கத்தை வெளியிடத்தக்க சுபாவமுடையதல்ல. அவர் இது என் சுற்றத்தார்களாகிய மார்த்தாண்டம் சீமாட்டியின் படம் என்றார். ஆனந்த் சிங் சரிதான் என்று தலையசைத்து சற்று நேரம் அப்படத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் நடத்தை இவர்கள் இருவரையும் திடுக்கிட செய்தது. ஏனெனில் ஆனந்த் சிங் திடீரென்று அப்படத்தை அடியோடு திருப்பினான். அந்தோ அப்பொழுது அப்படத்தில் தோன்றிய உருவத்தைக் கண்டு ஜெய்சிங் பிரமித்து மரம் போல அசைவற்று நின்றுவிட்டான். ஏனெனில் முன்கண்ட உருவம் அடியோடு மாறிவிட்டது. கண்கள், கூந்தல், அவயம், பார்வையாவும் பூரணமாக மாறிவிட்டன. இவ்வுருவத்தை கண்டதும் பூபாலப்பிள்ளையின் முகம் அடியோடு மாறுதல் அடைந்தது. படத்தில் இருந்த உருவத்தின் முகம் வெளுத்திருந்தது. கண்கள் கருத்திருந்தன. கூந்தல் பளபளப்பாக பொன்னிறம் வாய்ந்ததாக இருந்தது. ஆனந்த் சிங்கின் கண்களில் இச்சமயம் ஒரு விதமான பிரகாசம் ஜொலித்தது. அவன், நீ என்னையா ஏமாற்ற கருதி மிக்க பெருமையோடும் அதிகார குரலோடும் பேசினா என்று கேட்பவன் போன்ற பார்வையாக பூபாலப்பிள்ளையை நோக்கினான். பூபாலப்பிள்ளை பாதி கோபத்தோடும் பாதி பயமுறுத்தலோடும், நீ இவ்வளவு தைரியமாக இப்படி செய்ய உனக்கு துணிகரம் உண்டானது எவ்விதமென என்று மொழிந்து அதற்கு மேல் பேச முடியாமல் தடுமாற்றத்தோடு நின்றார். அங்கிருந்த படத்தை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்த ஆனந்த் சிங், என் நடத்தையின் நியாயத்தை உமக்கு நிரூபிக்கப் போவதாக முன்னமே கூறினேன். இதுதான் என் ருசு. இந்த அறையில் மற்ற படங்களைப் போலிருக்காமல் சுவரை பார்ப்பது போலிருந்த இந்த உருவத்தின் கூந்தலை நன்றாக பாரும். இந்த கூந்தலின் நிறம் சற்று நேரத்திற்கு முன் நான் காட்டிய உரோமங்களின் நிறம் போலவே இருக்கிறதல்லவா? உண்டா இல்லையா? அந்த உரோமங்கள் கடவுளரை உமது வீட்டிலிருந்து காணாமல் போன அதே பெண்ணுடைய கூந்தலில் இருந்தவைதான் என்றான். இச்சமயம் பூபாலப்பிள்ளை பீதியடைந்தவர் போல சற்று பின்னடைந்தார். ஆனந்த் சிங் கூறத் தொடங்கி, இது மட்டுமல்ல, இப்படத்தில் உள்ள உருவத்தின் உடைகளை நன்றாக கவனித்து பாரும். இதோ இந்த பளபளப்பான கருப்பு பட்டு உடையும் மேலங்கியையும் மற்றவற்றையும் நன்றாக பாரும். முக்கியமாக கரத்தில் உள்ள ரோஜா மலர் செண்டை கவனியும். இப்பொழுது என் கூட மேலே மாடிக்கு வாரும் என்றான். பூபாலப்பிள்ளை ஒரு குழந்தையைப் போல வாய் திறவாமல் ஆனந்த் சிங்கின் பின்னால் நடக்கத் தொடங்கினார். மூவரும் காணாமற் போன ராஜாமணி என்ற பெண் வசித்துக் கொண்டிருந்த அறைக்குள் சென்றதும் ஆனந்த் சிங் அங்கிருந்த பீரோவின் கீழறையை தெரிந்து கொண்டே பூபாலப்பிள்ளையை நோக்கி, இங்கிருந்து காணாமல் போன ராஜாமணி என்ற அந்த பெண்ணுக்கும் உமக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று நீர் கூறியதை நான் நம்பவில்லை என்று கூறிய பொழுது நான் உம்மிடம் அவமரியாதையாக பேசியதாக என் மேல் குற்றம் சாட்டினீர். இப்பொழுது இந்த அத்தாட்சிகளின் எதிரில் இன்னமும் அவ்வாறே கூறுவீரா என்று அந்த பீரோவின் அறையில் இருந்த நாம் முன் கூறிய உடைகளையும் வாடி உலர்ந்த ரோஜா மலர் செண்டையும் காட்டினான். அவற்றை பூபாலப்பிள்ளைக்கு காட்டாதபடி தங்கம்மாள் முன்பு ஆனந்த் சிங்குக்கு குறிப்பாக காட்டி மறைத்ததும் பிறகு அப்பொருட்களை அப்பெண் மிக்க அருமையாக பாதுகாத்து வருகிறாள் என்று ஆனந்த் சிங்கிடம் கூறியதும் இதை வாசிப்போருக்கு நினைவிருக்கலாம். ஆனந்த் சிங் அங்கிருந்த தீபத்தை தூண்டிவிட்டு பீரோ அறையின் மேலிருந்த குட்டையை எடுத்து கீழிருந்த உடைகள், ரோஜா மலர் சென்று அவற்றையும் அவருக்கு காட்டி, இவை யாவும் ராஜாமணி உடைவை என்றும் அவள் இங்கு இவற்றை கொண்டு வந்து பத்திரமாக வைத்துக் கொண்டிருந்தாள் என்றும் தங்கம்மாள் கூறினாள். இவைகள் அப்படத்தில் குறிக்கப்பட்ட அதே உடைகளும் மலர் சென்றும் அல்லவென்று கூறுவீரா என்று வினவினான். பூபாலப்பிள்ளை கோவென்று அலறி அப்பீரோவின் முன் முழங்காற்படியிட்ட உட்கார்ந்து தலை கவிழ்ந்தபடி, ஐயோ கடவுளே கடவுளே, இவைகள் என்ன என்றார். 2 நிமிடங்கள் வரை அதற்கு மேல் ஒன்றுமே கூற முடியவில்லை. அதன் பிறகு தேகம் முழுமையும் நடுங்கிக் கொண்டே கண்கள் தீபம் போல ஜொலிக்க மிக்க ஆத்திரத்தோடு, தங்கம்மாள் எங்கே என்று அங்கிருக்கும் மணியடிக்கும் கயிற்றை பிடித்தெழுத்து நான் உடனே அவளை பார்க்க வேண்டும் என்றார். மணி சத்தத்தை கேட்டதும் பொன்னம்மாள் துரிதமாக ஓடி வந்து அவர் முன் நின்றாள். அவர் அவளை நோக்கி, தங்கம்மாளை உடனே இங்கு வரச் சொல் என்றார். பொன்னம்மாள், ஐயா, தங்கம்மாள் எங்கோ வெளியில் சென்றிருக்கிறாள். தாங்கள் போஜனம் செய்துவிட்டு எழுந்ததும் அந்த அம்மாள் சென்றாள் என்றாள். பூபாலப்பிள்ளை, இந்த வேளையில் சென்றாளா என்றார். பொன்னம்மாள், ஆமாம், இப்பொழுது சில நாட்களாக அந்த அம்மாள் அடிக்கடி வெளியில் போகிறாள் என்றாள். அவள் வந்தவுடனே என்னிடம் வரும்படி கட்டாயமாக கூறு என்றார். பொன்னம்மாள் சென்றதும் பூபாலப்பிள்ளை அச்சாமான்கள் இருக்கும் பீரோவின் அருகிற் சென்று சந்தேகமும் கலக்கமுமான பார்வையோடு தாழ்ந்த குரலாக, இதை பற்றி என்ன நினைப்பதென்று எனக்கு புலப்படவே இல்லை. இந்த வஸ்துகள் இந்த அறையில் இருப்பது இன்னவிதம் என்று தெரியவில்லை. கீழே வந்தால் மற்ற சங்கதிகள் எனக்கு விளங்கும்படியாக கூறுகிறேன். என் ரகசியங்களை பின்னொருவருக்கு கூறுவது என் மனதிற்கு வருத்தமையாக இருந்தாலும் விஷயங்கள் அளவு மீறி போய் விட்டன. ஆதலால் இன்னமும் என் ரகசியங்களை மறைத்து வைப்பதற்கு வழி இல்லை என்றார். அதன் பிறகு அவர் இவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு தமது அறைக்கு சென்றார். மூவரும் அறைக்கு சென்று உட்கார்ந்ததும் பூபாலப்பிள்ளை, அப்படத்தில் இருந்த உருவத்தில் குறிக்கப்பட்ட ஆளும் என் வீட்டிலிருந்து காணாமல் போய்விட்ட பெண்ணும் ஒன்றே என்று நீங்கள் யூகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு போதுமான காரணம் இருக்கிறதென்று நானும் கருதுகிறேன். இப்பொழுது நான் கூறப்போவதை
கேட்டபின் நீங்கள் அவ்வாறு கருத மாட்டீர்கள். உங்களுக்கு இது மிக்க வியப்பாக தோன்றுமெனினும் அப்படத்தில் நீங்கள் கண்ட உருவம் என் மனைவியினுடைய உருவம் என்றார். உண்மையில் அதை கேட்டதும் அவர்கள் இருவரும் மிக்க வியப்படைந்து திடுக்கிட்டு விட்டார்கள். இருவரும் ஏக காலத்தில், தங்கள் மனைவியா? நீங்கள் மனம் புரிந்து கொண்டீர்களா? இந்த சமாசாரம் எங்களுக்கு தெரியாதே என்றார்கள். பூபாலப்பிள்ளை, ஆமாம், அது சந்தேகமே இல்லை. அந்த ஒரு விஷயம் மட்டுமேனும் துப்பறிபவர்களுக்கு கூட அகப்படவில்லை. நான் அவளை என் மனைவியாக அங்கீகரித்துக் கொள்ளவும் இல்லை. நாங்கள் இருவரும் ஒன்றாக வசிக்கவும் இல்லை. குரு செய்யும் சடங்கால் ஒரு ஆடவனும் ஒரு ஸ்திரீயும் புருடன் மனைவியாவது உண்மையெனில் அந்த படத்தில் நீங்கள் கண்ட உருவத்தால் குறிக்கப்பட்ட ஸ்திரீ என் மனைவியே என்று கூறிவிட்டு மெதுவாக எழுந்து சுவரின் அருகில் சென்று அதில் உள்ள படத்தை திருப்பினார். இதுகாரும் எந்த மனிதனிடமும் நான் வெளியிடாத ரகசியத்தை உங்களிடம் வெளியிட்டிருக்கிறேன். இதுவே நீங்கள் என்மேல் ஏதேனும் தவறான சந்தேகம் கொண்டிருந்தால் அதை தீர்க்க போதுமானவை. என் போன்ற நிலைமையிலுள்ள ஒரு மனிதனுக்கு ரகசியத்தை இதை பற்றி அந்நியரிடத்தில் பேசிக்கொண்டிருப்பது மிக்க மன வருத்தமானது. இன்னும் இது பகிரங்கமாக பலருக்கு தெரிந்துவிட்டால் எம்மாதிரி இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பார்க்கலாம். ஏனெனில் அதைவிட அவமானம் ஒருவனுக்கு வேறொன்றும் இல்லை. என் பெயர் வீணாக எங்கும் மிக்க அசிங்கமான சம்பாஷணை கருவியாகிவிடும். இப்பொழுது நான் சமீப காலத்தில் செய்து கொண்ட நடவடிக்கைகள் நீங்கள் சிரத்தை கொண்டிருக்கும் காணாமல் போன பெண்ணின் விஷயத்தில் எல்லளவும் சம்பந்தப்பட்டன அல்ல என்று நிரூபித்தால் என் நடவடிக்கைகளின் நோக்கத்தை பற்றிய விஷயங்கள் நீங்கள் ரகசியமாக வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்பலாம் அல்லவா என்றார். ஆனந்த் சிங், போலீசார் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு சேராத எல்லா விஷயங்களை பற்றியும் எங்களை நம்பி இருவரிடமும் நீங்கள் கூறலாம் என கூறினான். பூபாலப்பிள்ளை, இதோ இருக்கிறாரே, உன்னுடைய நண்பரிடமுமா என்றான். ஆனந்த் சிங், இவனுக்கு லாபம் இருக்கிற வரையில் இவன் பிறழக்கூடியவன் அல்ல என்றார். பூபாலப்பிள்ளை, அப்படியாயின் உங்கள் இருவரையும் நான் நம்பலாகும் என்று கூறிவிட்டு 2 வினாடிகள் சிந்தித்துவிட்டு தன் ஆயுளில் முதலாக தன் அந்தரங்க விஷயத்தை அண்ணியினிடம் வெளியிட பலவந்தப்படுத்தப்பட்டவன் எத்தகைய உணர்ச்சி அடைவானோ அவ்வாறே அடைந்தார். அவர் தன்னுடைய தந்தையின் விவகாரத்தையும் இதில் கலந்து உங்களிடம் கூறப்போகிறேன் என கூறி அவர் பின்வருமாறு கூறத் தொடங்கினார். என் தந்தை ஒருவித துணிகரமான மனமுடையவர். அவர் நடவடிக்கைகளில் துணிகரமான அபிப்பிராயங்கள் உண்டு. நான் எங்கள் குடும்பத்தின் மரியாதையையும் செல்வத்தையும் பற்றிய கீர்த்தியையும் அழிக்காமல் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று தீர்மானமுடையவர். ஆகையால் நீ உன் யோகிதைக்கு பங்கம் வராதபடி நடந்து கொள்கிற மட்டில் உன் விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். என் சிறுவயதிலிருந்தே இம்மாதிரி அவர் கூறிக்கொண்டிருந்தார். அதை விட்டு என் விருப்பத்திற்கு எல்லளவேனும் மாறாக நடந்தாலும் அல்லது பெயரை கெடுக்கத்தக்க எத்தகைய காரியங்களிலேனும் பிரவேசித்தாலும் கட்டாயம் என் அன்பையும் ஆதரவையும் அடியோடு இழந்து விடுவாய் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஆகையால் ஒரு காலத்தில் என் சுற்றத்தாளாகிய பங்கஜம் என்பவள் மேல் நான் காதல் கொண்ட பொழுது அவளை நான் மனம் புரிவது என் தந்தையின் மனதிற்கு பிரியமாக இருக்குமா என்று அறிய முயன்றேன். அவர் விருப்பம் அதற்கு மாறாக இருக்கிறது என்று தெரிந்ததும் என் காதலை மறந்துவிட முயன்றேன். அந்த சமயம் எங்கேனும் வெளிநாடுகளுக்கு யாத்திரை செல்வது உசிதம் என்று என் மனதிற்கு புலப்பட்டது. அதன்படியே நான் வெளிநாடுகளுக்கு சென்ற பொழுது பல மாதரை பார்க்க நேர்ந்தது. நான் முதலில் பார்த்த பங்கஜத்தை விட அங்கு மிகுந்த வனப்புடையவர்களாகவும் அழகுடையவர்களாகவும் அங்கு பலர் காணப்பட்டனர். நான் இயற்கை அமைப்பை கண்டு மகிழ்வதும் அடவிகளில் வேட்டையாடுவதுமாக வாழ்க்கையில் என் மனத்தை திருப்பிக் கொண்டிருந்தேன். பின்னர் மேற்கு நாடுகளுக்கு சென்றேன். அமெரிக்கா கண்டத்தில் உள்ள கலிபோர்னியா, புளோரிடா, கனடா இந்த இடங்களில் உள்ள அடவிகளில் எல்லாம் சஞ்சாரம் செய்தேன். இவ்வாறு கடைசியாக சஞ்சாரம் செய்த இடத்தில்தான் என் வினைப்பயன்படி இவளை கண்டதும் அதனால் எனக்கு ஒரு சம்பவமும் நேர்ந்தது. அந்த சமயம் அது ஏதோ ஒரு நாளில் நேரக்கூடிய சாதாரணமான விவகாரம் போலவே அப்பொழுது தோன்றியது. நான் அப்பொழுதுதான் கனடாவிலிருந்து திரும்பி வந்து ஜார்ஜ் என்ற ஏரிக்கரையில் உள்ள ஒரு இடத்தில் தங்கினேன். அந்த சமயம் அதற்கு சமீபமான ஒரு இடத்தில் இருந்த என் நண்பன் ஒருவன் என்னை தான் இருக்கும் இடத்திற்கு வரும்படி மிக்க அன்போடு கடிதம் எழுதினான். அங்கு நேர்த்தியான மீன் வேட்டை இருக்கிறது என்றும் நான் அவசியம் வர வேண்டும் என்றும் மிக்க ஆவலோடு எதிர்பார்ப்பதாகவும் எழுதியிருந்தான். அந்த சமயம் நான் யோசனையின்றி எப்படி வேண்டுமாயினும் மனப்போக்கின்படி நடக்கக்கூடிய நிலைமையில் இருந்தேன். ஆகையால் அவ்வாறே வருவதாக அந்த நண்பனுக்கு கடிதம் எழுதிவிட்டு மறுநாளே அந்த இடத்திற்கு புறப்பட்டேன். ஆனால் அங்கு போய் சேர்வது மிக்க கஷ்டமான காரியமாக இருந்தது. அந்த இடம் இருப்பு பாதை நிலையத்திலிருந்து சுமார் 20 மைல் தூரத்தில் இருந்தது. குன்றுகளின் மத்தியில் இருந்தது. அங்கு போய் சேர்வதற்கு தபால் வண்டியில் நெடுந்தூரம் செல்ல வேண்டும் என்றும் கொஞ்ச தூரம் குதிரை மேல் ஏறி செல்ல வேண்டும் என்றும் தெரிய வந்தது. அந்த வழிகள் எனக்கு பழக்கமில்லையாதலால் அங்கங்கு போய் சேரத்தக்க வேலையை தவறாக கணக்கு வைத்துக் கொண்டேன். இதனால் பொழுது அமர்ந்த பொழுது இருட்டில் முன்பின் அறியாத ஒரு புது பாதையில் சென்று கொண்டிருந்தேன். இது போதாதென்று திடீரென்று என் குதிரை கால் எப்படியோ சுலுக்கிக் கொண்டு நொண்ட ஆரம்பித்து விட்டது. பிறகு அதை மிக மெதுவாகவே நடத்த வேண்டியதாயிற்று. நல்ல இரவில் தூரத்தில் தெரியும் ஒரு தீப ஒளியால் ஏதோ ஒரு வீடு இருக்கிறது என்று கண்டேன்.
நடுக்கடலில் திசை தப்பி விழிக்கும் ஒரு மாலுமிக்கு கரை தோன்றியது போன்ற பெரும் சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த தீப ஒளி தோன்றும் இடத்தில் சென்று பார்த்த பொழுது அது ஒரு ஹோட்டல் என்று தெரிந்தது. அதை கண்டதும் எனக்கு உண்டான சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. குளிர்காலமாதலால் ஹோட்டலின் கதவுகள் மூடப்பட்டிருந்தது. நான் அதன் எதிரில் நின்றதும் கூப்பிட்டேன். உடனே கதவு திறக்கப்பட்டதும் ஒரு ஆள் வெளியில் வந்தான். அவன் கரந்தில் ராந்தலோடு வந்தான். நான் உடனே எனக்கு இரவு தங்க இடமும் உணவும் வேண்டும் என்று கூறினேன். அம்மனிதன், இது பயங்கரமான கொடிய இரவு, இன்னும் சற்று நேரத்தில் அதிக பயங்கரமாக முடியும், நீர் உள்ளே செல்லும், சீக்கிரத்தில் கடுமையான மழை வர இருக்கிறது என்று கூறி குதிரையை பிடித்துக்கொண்டு எனக்கு உள்ளே செல்லும் வாயிற்படியை காட்டினான். நான் அவன் குறிப்பாக காட்டிய அறைக்குள் சென்றேன். நான் அந்த அறைக்குள் சென்றதும் இதுகாரும் நான் கண்டிராத இணையற்ற வனப்புடைய ஒரு வாலிப பெண்ணை அந்த இடத்தில் கண்டேன். அந்த பெண் ஒரு மேசையின் முன் உட்கார்ந்திருந்தவள் என்னை கண்டதும் அதி வியப்போடும் பாதி அச்சத்தோடும் தன் முன்னிருக்கும் மேசையின் மேல் கரங்களை ஊன்றிக்கொண்டு எழுந்து நின்று என் முகத்தை உற்று நோக்கினாள். அந்த இடத்தில் ஒரு ஸ்திரீயை காண்பது அவ்வளவு அதிசயமல்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஸ்திரீ அவளை கண்ட முதல் வினாடியே அவள் அபூர்வ சக்தி வாய்ந்தவள் என்று விளங்கியது. அவள் உருவம் மெலிந்த உருவம், முகம் வெளுத்த முகம், கூந்தல் பளபளப்பாக பொன்னிறம் வாய்த்திருந்தது. அவள் சட்டென்று கரத்தை தூக்கி வெளியில் போய் என்று கூறுவது போல கதவை சுட்டி காட்டினாள். அதே வினாடி கதவு திறக்கப்பட்டதும் 2 ஆடவர் உள்ளே நுழைந்து கால்களை தட்டி கொண்டே என் அருகில் வந்தார்கள். உடனே அவள் கரம் தாழ்ந்து விட்டது. அவர்கள் பேசுவதற்கு அவகாசம் கொடாமலே சட்டென்று வெளியில் சென்றாள். அச்சமயம் அவள் அணிந்திருந்த உடையை கவனித்தேன். அது காலிக்கோ துணியால் தைக்கப்பட்டது. அந்த அறையின் ஒரு புறம் நெகிழ்த்தி சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அங்கு வந்த 2 ஆடவரில் மூத்தவன் இளைவனை நோக்கி, நீ லீலாவின் பின் சென்று மேற்கரையில் படுக்கையை ஆயத்தப்படுத்தும்படி கூறு என்றான். இளையவன், நான் தொந்தரவு கொடாமலே அவள் அதை செய்து விடுவாள், நானும் முழுவதும் நனைந்திருக்கிறேன் என்றான். அவர்கள் இருவரும் அந்நிய நாட்டார் என்று தோன்றியது. மூத்தவன் மிக்க பலம் பொருந்தியவன். மூத்தவன், இந்த காலத்தில் பையன்கள் மிக அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்கிறார்கள். என் காலத்தில் பெரியோர் எப்படி கூறுகிறார்களோ அப்படியே நடப்பார்கள், ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார்கள் என்றான். அப்பொழுது வெளியில் சென்ற சுமார் 6 அடி உயரமுள்ள வாலிபன் அவன் பையன் என்று கூறியது எனக்கு நகைப்பை உண்டாக்கிற்று. நான், அவன் உமது குமாரன் போலும் அல்லவா என்று நெகிழ்த்தியின் அருகில் உட்கார்ந்தேன். அங்கிருந்து வெளியில் சென்ற அந்த பெண்ணின் உருவம் என் எதிரில் நிற்பது போலவே தோன்றியது. அந்த மனிதன், அவன் என் புத்திரனே. சற்று முன்பு இங்கு பார்த்தாயே, அப்பெண் என் மகள். நான் இந்த ஹோட்டலை நடத்தி வருகிறேன். இவர்கள் இருவரும் எனக்கு உதவியாக இருக்கிறார்கள். இவ்வழிகளில் பிரயாணிகள் மிக கொஞ்சம், ஏனெனில் பிரயாணம் செய்ய மிக்க கஷ்டமான பாதைகள் இங்குள்ளன என்றான். அம்மனிதன் என் பிரயாண சாமான்களை நோக்கினான். மீன் வேட்டைக்கு போவது போல காணப்படுகிறதே என்றான். நான் ஆம் என்றேன். அம்மனிதன், அங்குள்ள ஆறுகளில் நல்ல கெண்டை மீன்கள் உண்டு, அதிலும் ஏராளமாக இருக்கும், தனியாகவே செல்கிறீரோ என்று வினவினான். அவன் பேசிய மாதிரி எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. ஆயினும் சந்தர்ப்பத்தை நோக்கி சலக்கரணையாகவே பேச வேண்டும் என்று நினைத்து, இல்லை இல்லை, நான் பொன்னூரில் ஒரு சிநேகிதனை சந்திக்க எதிர்பார்த்திருக்கிறேன், அவன் என் கூட வருவான் என்றான். அம்மனிதன் ஏதோ சிந்தனையில் இருப்பவன் போல தன் தாடியை தடவினான். எனக்கு இருக்கும் உலக அனுபவத்தால் அவன் ஏதோ கெட்ட எண்ணத்தோடு பார்க்கிறான் என்று எண்ணினேன். அவன் என்னை நோக்கி, அப்படியாகி நீ எதிர்பார்க்கப்படுகிறாய் என்றான். இதற்கு விடையளிப்பது அவசியம் என்று எனக்கு புலப்படவில்லை. ஆகையால் எனக்கு அந்த சமயம் குளிர் அதிகமாக இருந்தபடியால் நெகிழ்த்தியின் அருகில் கால்களை நீட்டி குளிர்காயத் தொடங்கினேன். அதன் பிறகு அவன் என் நீல கம்பளையுடைய நோக்கி, நெடுங்காலமாக யாத்திரை செய்கிறீர்களோ என்று கேட்டான். நான் வசந்த காலம் முழுமையும் என்றேன். அவன் மறுபடியும் மனசோர்வடைந்தவனாக காணப்பட்டான். அவன், தாங்கள் எங்கிருந்து புறப்பட்டீர்கள் என்றான். நான் இந்திரபுரியிலிருந்து புறப்பட்டேன் என கூறினேன். அம்மனிதன், அது பெரிய நகரம், நான் ஒரு காலத்தில் அங்கிருந்தேன், அங்குள்ள பிரம்மாண்டமான கட்டிடங்களில் ஏராளமான பொருள் சேகரம் செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா என்றான். நான் ஆம் என்றதும் அவன் தன் நாற்காலியை என் அருகில் இழுத்து கொண்டு வந்தான். ஆனால் அந்த சமயம் வெளியில் சென்றிருந்த அவன் புத்திரன் உள்ளே வந்து எங்கள் இருவர் மத்தியிலும் சிக்கும் விதமாக நிகழ்த்தியின் மறுபுக்கம் வந்து உட்கார்ந்தான். அந்த நடத்தை எனக்கு பிரியமில்லை. ஆயினும் என் பிரியத்திற்கு மாறாக அங்கேயே உட்கார்ந்து அவர்களோடு சம்பாஷிக்க வேண்டியதாக இருந்தது. 1/2 மணி நேரம் கழிந்தது. இதற்கிடையில் காற்று அதிகமாயிற்று. கடைசியில் அது புயல் காற்றாக மாறியது. கல்மழை அடிப்பது போல சாளரங்களில் மழை துளிகள் வீசத் தொடங்கின. அருகில் இருந்த குன்றுகளிலிருந்து அடிக்கடி இடிமுழக்கம் பயங்கரமாக உண்டாகியது. அச்சமயம் நாம், இத்தகைய சந்தர்ப்பத்தில் நமக்கு இந்த இரவு தங்க ஒரு இடம் ஆகப்பட்டது கடவுள் தயவே என்று கருதினேன். இவருடைய அறை ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு மெலிந்த சத்தம் உண்டானதை கேட்டு சற்றென்று திரும்பி பார்த்தேன். நான் முன் கண்ட பெண்ணே அங்கு வந்து அதை கூறுகிறாள் என்று கண்டேன். நான் உடனே எழுந்து, அப்படியாயின் நான் உடனே சென்று சயனித்துக் கொள்கிறேன் என்று என் மூட்டை எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை நோக்கி நடந்தேன்.
அப்பொழுது ஹோட்டல் முதலாளி என்னை நோக்கி, இந்த வீட்டில் இரவில் இத்தகைய பயங்கரமான சத்தங்கள் கேட்கும். இந்த சாளரங்கள் எல்லாம் கலகலத்து போயிருக்கின்றன. கதவுகளும் உறுதியாக அமைக்கப்பட்டவை அல்ல. இத்தகைய காற்றில் எப்படிப்பட்டவர்களும் நித்திரை செய்யக்கூடாத அத்தகைய பயங்கரமான சத்தங்கள் உண்டாகுமாயின் உண்மையில் பயம் ஒன்றுமே இல்லை. நீ மட்டும் இச்சத்தங்களை சட்டை செய்யாதிருந்தால் என கூறினார். அதன் பிறகு நான் அப்பெண்ணின் கூடவே மேல் மாடிக்கு ஒரு விசாலமான அறைக்கு சென்றேன். அங்கு ஒரு பெரிய மஞ்சம், அதை சுற்றி தடிப்பான திரை விடப்பட்டிருந்தது. ஐயோ, இத்தகைய திரைக்குள் நித்திரை செய்ய என்னால் முடியாது என்று அப்பெண்ணை நோக்கி கூறினேன். அவள் உடனே ஒரு கரத்தால் அத்திரையை சுற்றி மேலே எறிந்துவிட்டு, நான் உனக்கு செய்ய வேண்டியது இன்னும் ஏதேனும் உண்டோ என்றாள். நான் இல்லை என்றதும் கதவை மூடிக்கொண்டு சென்றாள். நான் தனியே அந்த அறையில் விடப்பட்டதும் நான் அங்கிருந்த படுக்கையை உற்று நோக்கி, படுக்கை நன்றாக அமைக்கப்பட்டிருக்கிறதே, நாம் ஏன் நிம்மதியாக நித்திரை செய்யலாகாது என்று வீணே சிந்திக்கலானேன். ஆயினும் நான் ஏதோ ஒரு அபூர்வமான சக்திக்குள் சிக்கியிருப்பது போலும் அது என்னை தூங்காதபடி விழிக்க வைத்து கொண்டிருப்பது போலவும் தோன்றியது. எனக்கு ஏதோ ஒரு விதமான பீதி தோன்றியது. ஏதோ ஆபத்து நேரும் போல புலப்பட்டது. எனக்கு ஏன் கலக்கமடைய வேண்டும் என்று என்ன காரணம் என்றும் எனக்கு புலப்படவில்லை. நான் சிந்தித்து கொண்டே உறக்கத்தில் இருக்கையில் பயங்கரமான காற்று வீச அக்கட்டிடத்தை சூழ்ந்திருந்த மரங்களால் உண்டான சத்தம் என்னை திடுக்கிடு செய்தது. நான் என் சட்டையை கழற்றிவிட்டு அதை நாற்காலியின் மேல் போட போனேன். பிறகு உள்ளிருந்த அரைச்சட்டையை தளர்த்தினேன். அந்த சமயம் அதிலிருந்த பையை நினைத்து கொண்டு எதற்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கருதி அறையின் கதவை மூடி பூட்டி கொண்டு பிறகு பையை வெளியில் எடுத்து அதிலிருந்து நோட்டுகளில் சிலவற்றை மட்டும் எடுத்து என் ஜேபியில் வைத்துவிட்டு பையை முன்போல உட்சட்டையிலேயே பழைய இடத்தில் வைத்துக் கொண்டேன். நான் ஏன் இப்படி செய்தேன் என்பதற்கு காரணம் எனக்கே தெரியவில்லை. நமக்கு ஏதேனும் ஆபத்து நேரிடும் என்ற சிந்தனை எனக்கு இல்லை. எவ்வித சந்தேகமும் என் மனதில் இல்லை. அங்கிருந்த மனிதர்களின் மாதிரியும் பார்வையும் எனக்கு பிடிக்கவில்லை. அவ்வளவே அன்றி வேறு எந்த விதமான சந்தேகமாவது கலக்கமாவது எனக்கு உண்டாகவில்லை. ஆயினும் நான் கூறியபடியே செய்ததோடு தீபத்தை அணைக்காமல் வைத்துவிட்டு படுத்துக்கொண்டேன். நான் முன் ஒருபோதும் தீபத்தை அணைக்காமல் சயனித்ததில்லை. அதன் பிறகு எந்நேரமும் உறக்கத்திற்கு போனோனோ தெரியாது. புயலின் மும்முரம் அடங்குவதற்கு முன்பு யாரோ என்னை தொடுவது போல இருக்கவே திடுக்கிட்டு விழித்து கொண்டேன். என் எதிரில் அந்த லீலா என்ற பெண் இருப்பதைக் கண்டதும் எனக்குண்டான ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை. அவள்தான் என்னை தொட்டவள். அவள் என் சட்டையை கரத்தில் வைத்துக் கொண்டிருந்தாள். நான் பிரமித்து ஒன்றும் தோன்றாது அவளை நோக்குவதற்குள் அவள், நீர் இந்த சட்டையை அணிந்து கொண்டு என் கூட வர வேண்டும். இனி நீர் இங்கிருக்கலாகாது. இந்த வீடு அபாயகரமானது. வேகமாக காற்றடிக்கும் பொழுது கூரை அடியோடு போய்விடும் என்று கூறிக்கொண்டே கதவை நோக்கி நடந்தாள். நீர் இங்கே இனி தங்கும்படி நான் விடலாகாது. அப்படி செய்தால் உமது ரத்தம் என் தலைமையில் விழும் என்று ஒருவித தீர்மானத்துடன் கூடிய பார்வையோடு கூறினாள். இந்த பயங்கரமான இரவில் வெளியில் செல்வதென்றால் என்றேன். அவள், நானும் கூட வருகிறேன் என்றாள். அதோ உமது பிரயாணப்பை இத்தூண்டில் இங்கே கிடக்கட்டும், இதை எடுத்து செல்ல முடியாது என்று கூறிக்கொண்டே பையை எடுத்து என் கரத்தில் அளித்தாள். என் தந்தையும் தமையனும் கூட நீர் கருதுவதைப் போலவே இந்த பயங்கரமான இரவில் வெளியில் செல்வதை விட இங்கிருப்பதே நலம் என்று கூறுவார்கள். ஆனால் நீர் அவர்கள் வார்த்தைகளை கவனிக்கலாகாது. நான் கூறுவதை நம்புங்கள். இந்த இரவு நீர் இங்கே இருப்பது ஆபத்தானது. எத்தகைய புறம் காற்றாயினும் வெளியில் இருப்பதே, பாதையில் செல்வதே சேமம் என கூறினாள். அந்த சமயம்தான் எனக்கு அந்த அறையில் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருப்பது போல நெஞ்சு நடுங்கியது. நெகிழ்த்தி என்னமோ இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறது. அங்கிருந்த இருவரில் தந்தை ஒரு கதவின் மேலும் மகன் மற்றொரு கதவின் மேலும் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். இக்காட்சியை என் மனதை நடுங்க செய்தது. என் பிரயாணப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு நான் வெளிவாயிற்படியையும் அங்கு நிற்பவனையும் நோக்கி நடந்தேன். ஆனால் லீலாள் சட்டென்று என் தோளை பற்றி இழுத்து, நீர் பேசாமல் நில்லும் என்றாள். நான் அவ்வாறே சட்டென்று நின்றேன். அண்ணா, கதவை திறந்து எட்டனில், இவர் வெளியில் செல்லட்டும். இத்தகைய புயல் காற்றடிக்கும் இரவில் இக்கட்டடத்தில் இருக்க அவர் மிகவும் பயப்படுகிறார் என்றாள். அந்த வாலிபன் இத்தகைய இரவில் வெளியில் செல்ல கருதுபவன் மூடனாக அல்லவா இருக்க வேண்டும் என கூறினான். லீலா, உடனே கதவை திறக்கிறாயா இல்லையா என்றாள். அவன் முரட்டுத்தனமாக, இல்லை, நான் திறக்க மாட்டேன். இரவிற்கு கதவுகள் மூடப்பட்டன. இனி நானாவது என் போன்ற யாராவது திறக்க முடியாது என்றான். லீலா மிக்க தீட்சண்யமான பார்வையோடு தன் தந்தையை நோக்கினாள். அவன் மறுபக்கம் திரும்பிக் கொண்டிருந்தான். அவள் மறுபடியும் தன் தமையனை நோக்கி, யாரேனும் ஒருவர் கதவை திறந்தே தீர வேண்டும். இவர் வெளியில் செல்ல வேண்டும் என்கிறார். இவருடைய பிரியம் நிறைவேற்றப்பட வேண்டும். இக்கதவை நீ திறக்கிறாயா அல்லது நான் திறக்கட்டுமா என்றாள். உடனே அவள் தந்தை ஒரு மிருகத்தைப் போல உருமி சட்டென்று தான் சாய்ந்து கொண்டிருந்த சமையலறை கதவை விட்டு அவளை நோக்கி வந்தான். அவன் முகத்தில் இருந்த குரூரமான பார்வையை நோக்கிய பொழுது அவன் அவளை கொன்று விடுவான் போல தோன்றியது. நான் உடனே அவளை தடுக்க எண்ணி கரத்தை தூக்கினேன். அவள் தன் தந்தை தான் இருக்கும் இடத்திற்கு 4-5 அடிகள் தூரத்தில் வரும்பொழுது அவள் தன் கரத்தை நீட்டி
நீர் அங்கேயே நிற்க வேண்டும். இன்றேல் நீங்கள் எதற்காக உங்கள் ஆன்ம சுத்தத்தை இழந்துவிட துணிந்தீர்களோ அந்த வஸ்துவை அடியோடு இந்த தீக்கு இரையாக்கி விடுவேன் என்று கூறிக்கொண்டே ஒரு கற்றை உண்டிகளை கரத்தில் பிடித்தபடி அங்கிருந்த நெகிழி தீயின் மேல் காட்டினார். தந்தை, நீ நீ என்று அதற்கு மேல் ஒன்றும் கூற முடியாமல், தான் நின்ற விடத்தை விட்டு நகராமல், அவள் தீயின் மேல் பிடித்து கொண்டிருக்கும் கடிதங்களை பார்த்தபடி நிற்கிறேன். இவர் இந்த இரவு இந்த வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். இன்றேல் ஒரு வினாடியில் இந்த பணத்தை எல்லாம் அழித்து விடுவேன் என்றாள். தந்தை மறுபடியும் நீ என்று மட்டும் கூறினானே என்று வேறொன்றும் கூறவில்லை. இடத்தை விட்டு பெயரவும் இல்லை. ஆனால் அந்த வாலிபனோ ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து வந்தான். மறு வினாடி அப்பெண்ணின் மேல் பாய்ந்தே இருப்பான். ஆனால் நான் உடனே பாதி வழியில் அவனை சந்தித்து ஒரே குத்தால் அவனை பூமியில் வீழ்த்தினேன். அதை கண்ட லீலாள் ஒன்றுமே கூறவில்லை. ஆனால் அவள் கையில் இருந்த உண்டிகளில் இருந்து ஒன்று கை தவறி அங்கிருந்த நெகிழ்ச்சியில் போய் விழுந்து உடனே தீந்து சாம்பலாகிவிட்டது. அதை கண்ட தந்தையும் மகனும் பிரமித்து விழித்தக்கண் விழித்தபடி நின்றார்கள். மூத்தவனாகிய தந்தை வெறிகொண்ட மிருகம் போல தரையில் தன் பாதங்களால் உதைத்து நில் என்று கூறியதும் அவன் துரிதமாக முன்பக்கம் இருக்கும் வாயிற்படிக்கு சென்று அதனை திறந்துவிட்டு, நீங்கள் அத்தகைய மடையர்களாக இருந்தால் போங்கள், உங்கள் தலைமையில் இடிவிழட்டும், ஆனால் முன்னே பணத்தை என்னிடம் கொடுத்து விடு என்றான். அந்த பெண் கதவை விட்டு அப்புறம் வா என்று கூறிக்கொண்டே நெகிழ்ச்சியின் பக்கத்தில் இருந்த ராந்தலை தொட்டுக்காட்டி, அண்ணா, இதை உடனே ஏற்றிவிட்டு வெளியில் செல்லும் வாயிற்படியை விட்டு அப்புறம் வந்து விடட்டும் என்றாள். அந்த சமயம் அவள் முகத்தில் தீக்ஷண்யமான ஒரு தீ ஜொலிப்பது போல இருந்தது. எனக்கே அதை கண்டபொழுது பீதி உண்டாகிவிட்டது. அவள் எனக்கு நன்மை செய்யவே துணிந்திருக்கிறாள் என்ற உண்மை எனக்கு புலப்பட்டிராவிட்டில் அந்த 2 ஆடவர்கள் செய்த செய்கையால் எனக்குண்டான பீதியை காட்டிலும் இவள் தோற்றத்தால் மிக்க பீதியடைந்து விட்டே இருப்பேன். அவள் அவ்வாறு துணிகரத்தோடு கூறியதும் 2 வினாடிக்குள் அவள் கட்டளைப்படி யாவும் நடந்துவிட்டன. கதவு திறக்கப்பட்டன. ராந்தல் கொளுத்தி கொண்டு வரப்பட்டது. லீலா என்னை நோக்கி, இப்பொழுது நீர் செல்கிறீரா? நான் பின்னால் வருகிறேன் என்றாள். நான் நீ வராமல் தனியாக செல்ல மாட்டேன் என்றேன். அச்சமயம் மூத்தவன் பணம் என்றான். அப்பெண் நான் திரும்பி வரும்போதுதான் அதை கொடுப்பேன் என்றாள். லீலாள் என் கரத்தை பற்றி வெளியில் இழுத்துச் சென்ற பொழுது என் தேகத்தில் மின்னல் பாய்ந்தது போல் இருந்தது. இருவரும் வெளியில் வந்ததும் கதவை லீலாள் மூடிவிட்டாள். அங்கிருந்து நாங்கள் பாதையில் பிரவேசித்ததும் லீலா லாந்தரை எடுத்து கையில் வைத்து கொண்டாள். இன்றேல் என் வரையில் வழியேறுவது கஷ்டம். ஏனெனில் பயங்கரமான இருள் எங்கும் சூழ்ந்து கொண்டிருந்தது. மழை சோ என்று அடித்தது. என்னுடன் வரும் பெண்ணின் அழகு அவ்வளவாக என் மனதை கவரவில்லை. ஆனால் அவளுடைய துணிகரமான மனோவல்லமையே என் மனதை கவர்ந்து கொண்டது. காற்றின் வேகமும் இருளும் மழையும் அவளுக்கு உதவி செய்வது போலவே தோன்றின. அவள் அதிதுரிதமாக நடந்தாள். இருவரும் கொடிவழியை விட்டு பெரிய பாட்டைச் சேர்ந்ததும் அவள் நின்று திரும்பி பார்த்தாள். ஹோட்டலில் இருந்த 2 பேரும் அக்கட்டிடத்தின் வாயிற்படியில் நின்று கொண்டிருந்தார்கள். மறு வினாடி அவர்கள் இருட்டில் பாய்ந்து எங்களை நோக்கி வரத் தொடங்கினார்கள். லீலா ஓ என்று மெதுவாக சத்தமிட்டதும் அருகில் இருந்து மரத்தின் அருகில் ஓடினார். நானும் பின்னால் ஓடினேன். அம்மரத்தடியில் என் குதிரை ஆயத்தமாக சேணம் போட்டு கட்டப்பட்டிருந்ததை கண்டதும் எனக்கு அவளுடைய புத்தி சாமர்த்தியத்தை பற்றி பின்னும் வியப்பாக மாறிவிட்டது. அவள் குதிரையை மரத்தினின்று அவிழ்த்துவிட்டு ராந்தலை சேணத்தின் முனையில் கட்டிவிட்டு ஏறு என்றாள். நான் உடனே ஏறிக்கொண்டேன். அப்பெண் குதிரையை ஒரு தட்டு தட்டிவிட்டதும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து என் பின்னால் ஏறிக்கொண்டாள். இவை யாவும் ஒரே வினாடில் முடிந்துவிட்டது. குதிரை பாதி வழியே துரிதமாக சென்றது. திடீரென்று அவள் நாம் நிற்க வேண்டும் என்றாள். நான் உடனே குதிரையை நிறுத்திவிட்டேன். அந்த சமயம் நான் திரும்பி பார்த்த பொழுது அவள் தந்தையும் தமையனும் துரிதமாக வருவதைக் கண்டேன். அவள் சட்டென்று இறங்கு என்று கீழே குதித்தாள். நானும் இறங்கிவிட்டேன். அவள் என் கரத்தை பற்றி கொண்டு குசுகுசுவென்று அவர்கள் தீபத்தை பார்த்து கொண்டு அத்திக்கே செல்வார்கள் என்று கூறிவிட்டு நேர்மாறான திக்கில் அழைத்து கொண்டு துரிதமாக நடந்து கொண்டே, நீர் என்னை நம்பினால் நான் உம்மை சீக்கிரத்தில் ஒரு இடத்தில் அழைத்து கொண்டு போய்விடுவேன் என்றாள்.